சிருஷ்டிகள் யாவும். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவை 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் துதித்து பாடுகிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து அநேக தூதர்களும் மகா சத்தமிட்டு கிறிஸ்துவானவரை துதிக்கிறார்கள். அப்பொழுது சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து ஸ்தோத்தரிக்கிறார்கள். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் மீட்பரை துதித்து பாடுகிறார்கள். சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் ஆட்டுக்குட்டியானவரை துதித்து பாடுகிறார்கள். சர்வ சிருஷ்டிகளும் சேர்ந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடுகிறார்கள். பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். சர்வ சிருஷ்டிகளும் அவரை துதிக்கிறார்கள். ஆட்டுக்குட்டியானவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவரையும் அவர்கள் துதிக்கிறார்கள். சர்வ சிருஷ்டிகளும் துதிக்கிற மெய்த்தேவனை நாமும் துதிக்கிறோம். அவரை ஆராதிக்கிறோம். அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவரே நம்முடைய சிருஷ்டிகர். அவரே நம்முடைய ஆத்தும மீட்பர். ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற பிதாவாகிய தேவனுடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கின போது பரலோகத்திலே புதிய பாடல்களும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கப்படுகிறது. புஸ்தகம் சிருஷ்டிகருடைய கரத்தில் இருந்து மீட்பரின் கரத்திற்கு வந்திருக்கிறது. மீட்பராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவே மத்தியஸ்தராக இருக்கிறார். கிறிஸ்துவானவர் தேவனுடைய சித்தத்தையும் சிந்தையையும் விருப்பத்தையும் மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்துகிறவர். அவர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறார். இதனால் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் உள்ள சர்வ சிருஷ்டிகளும் மிகுந்த சந்தோஷத்தோட கர்த்தரை துதித்து புதுப்பாட்டை பாடுகிறார்கள். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சதா காலங்களிலும் உண்டாக வேண்டிய காரியங்கள் ஸ்தோத்திரம், கனம், மகிமை, வல்லமை